பெண்ணை பார்த்தியான்னு கேட்டா, பார்க்கலையே. பார்த்துட்டு வாப்பா. அதான் அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு இன்பத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். கல்யாணம் பண்ண பின்னாடி அந்த பெண்ணுக்கு மூக்கு சப்பையா இருக்குது, காது பெருசா இருக்குது, கண்ணு கோணலா இருக்குது, அதெல்லாம் இருக்க கூட ஒரு போய் பாரு, பார்த்த பின்னாடி நிக்கா வச்சுக்கலாம்னாங்க. அவர் நேரா வந்தார், அவங்க அத்தா அம்மா போய் சந்திச்சார். முகத்துக்கு ஷோபா, நபி பெருமானார்ட்ட போய் பெண் பேசியிருக்கேன்னு ரசூலுல்லாஹ் பெண்ணை பார்த்துட்டான்னு கேட்டாங்க. இல்ல என்ன பார்த்துட்டு வாண்டாங்க. அவன் அத்தா அம்மா முகத்தை பார்க்கிறாரு, அம்மா அத்தா முகத்தை பார்க்கிறாரு. இவருக்கு நம்ம பெண் பார்க்கறீங்கன்னா அவருடைய பார்த்துக்கிட்டே இருக்கிறார். யார் பார்க்கிறா? பொண்ணுடைய உம்மா, பொண்ணுடைய அப்பா, பொண்ணுடைய அத்தா, பொண்ணுடைய அம்மா ரெண்டு பேர்ட்ட வந்து சொல்றாரு, பெருமானார் பெண்ணை பார்க்க சொன்னாங்க. அந்த அம்மா இருக்கிற பெண்ணுடைய அம்மா, பெண்ணுடைய அத்தா முகத்தை பார்க்குது, அந்த அத்தா அம்மா முகத்தை பார்க்கிறார். இவர் யோசிக்கிறார், மாத்தி விளக்கிட்டாங்களோ, அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்க்கணும்னு விளக்கிட்டாங்க, நம்ம எந்த பார்க்க சொன்னாங்க, ரெண்டு பேரும் எது பார்க்கிறாங்கன்னா பெரிய பிரச்சனையாச்சே. பெண்ணை எப்படி காட்டுறது? அந்த காலத்து பெண்கள் எந்த அந்நிய ஆண்களின் கண்களிலும் காணப்படாத பொக்கிஷம். எங்கேயோ இந்த சமூகம் இன்றைக்கு தத்தளித்து கிடக்கிறது. 30 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் வளர்த்து வாலிபமாக்கி ஆளாக்கி சீராக்கி பாலூட்டி பக்குவப்படுத்தி எத்தனையோ பெண்கள் இன்றைக்கு கல்வி உலகில் கொடியேற்றி பிறக்கிறார் என்பதால் சீரழிந்து சின்ன பின்னப்பட்டு மாத்திரமல்ல, பெத்த தாய் வேண்டாம், தந்தை வேண்டாம், வீடு வேண்டாம், யாரோ ஒருவனோடு அவர் மோகம் கொண்டு ஓடுகிறார். இங்கே வார்த்தெடுத்த இளைஞன் தாயை விட்டு தந்தையை விட்டு தூரமாகி என் வாழ்க்கை நான் தேடினேன் என்று ஒரு நல்ல திருமணம் முடிஞ்சு பார்க்கணும்னு அத்தா ஆசைப்படுறாங்க. இவன் எங்கோ ஒரு பெண்ணோடு வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறான். என்ன வாழ்க்கை வாழ்கிறோம் இன்னும் நமக்கு புரியல. ஒரு வருஷம் 2 வருஷம் வாழ்ந்துட்டு நான் சங்கடப்பட்டுட்டேன், நான் கஷ்டப்பட்டேன், நான் தப்பா முடிவு எடுத்துட்டேன், யோசிச்சிட்டேன். நீ இதையெல்லாம் நடக்கிறதுக்கு முந்தில யோசிக்கணும். நாங்க நபிகள் நாயகம் குடும்பத்தோட அழகான வாழ்க்கை. நம்ம பிள்ளைங்க வந்து கூண்டு விட்டு போயிடக்கூடாது. கட்டுப்பாடான வாழ்க்கை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்கள். அதே சமயம் அடிமைப்படுத்தாதீர்கள். சுதந்திரமாக விடுங்கள். ஷரியத்தில் வரம்பை பாதுகாத்து வாழ வையுங்கள். சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு அழகான வாழ்க்கையை நீங்கள் கொடுக்க வேண்டும். நீங்கள் நபியின் வாழ்க்கையை வாழ வேண்டும். இவர் 2 பேரும் ஒருத்தர் முகத்தை பார்க்கிறாங்க. 3 நிமிஷத்துக்கு முடிச்சுக்கிறேன். முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அங்க இருந்து ஒரு சத்தம் வந்துச்சு. இன்கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமரா, இன்கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமரா ஃபந்துர் இலை வ இல்லா. உள்ள இருந்து சத்தம் வருது. அந்த மணப்பெண் பேசுகிறார். பெற்றோர்களுக்கு பயம், பிள்ளைகிட்ட போய் அவரை பார்க்கணும்னு நினைக்கிறாருன்னா அந்த பொண்ணு சம்மதிக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படியெல்லாம் அந்த பெண்கள் ஈஸியா வெளியில காட்ட மாட்டாங்க. அப்போ என்னமாச்சு நினைச்சிருமே, 2 பேர் ஒருத்தர் முகத்தை பார்த்து ஒருத்தர் வியந்து நிக்க, பதிலும் இல்லை. சொன்னது முகமது ரசூலுல்லாஹ். உள்ள இருந்து குரல் வருது. எங்கே? வீட்டுக்குள் பெட்ரூமில் இருந்து மணப்பெண் பேசுகிறார். முகமது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் முகத்தை பார்க்கணும்னு உங்களுக்கு கட்டளை இருந்தால் அந்த கட்டளைக்கு நீங்கள் நிறைவேற்றுவதற்கு யாரின் அனுமதியும் வேண்டாம். நீங்கள் தாராளமாக இங்கே வாருங்கள், என் முகத்தை பாருங்கள். அது உத்தம நபியின் உத்தரவு என்றால் நான் தலை சாய்க்கிறேன் என்றால் வாலிப பெண் ஒலில்லா. அப்படி நபி பெருமானார் உத்தரவு விடாமல் நீங்களாக பார்க்க முனைந்தால் நீங்கள் சங்கடங்களை தான் சந்திக்க வேண்டும். அவர் சொல்றாரு, இப்படி ஒரு பெண்ணை நான் கல்யாணம் வைக்கிறதுக்கு என்ன தவம் செய்திருப்பேன். பார்த்துட்டாரு, அனுமதி கொடுத்துட்டாங்க. அந்த பொண்ணு சொல்றா, அனுமதி ரசூல் கொடுத்தா உள்ள வாப்பா நீ பாரு. பார்த்துட்டாரு. அந்த அவர் சொன்ன அந்த ஹதீஸ் முடிவு எப்படி தெரியுமா? என் வாழ்க்கையில் அந்த பெண்ணு கிடைச்சாங்க, நான் வாழ்ந்ததை போல் அந்த சந்தோஷம், நான் பார்த்ததை போல் நிம்மதி, நான் பெற்றதை போல் மிகப்பெரிய இறை தொடர்போ, உலகத்தின் அற்புதமான தொடர்போ இந்த பெண் என்னிடத்திலும் அந்த பெண்ணிடத்திலிருந்து நான் பெற்ற அந்த வாழ்க்கையை மதீனால வேறு யாரும் பெற்றிருப்பாங்கன்னு தெரியல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒவ்வொரு சொற்களுக்கு பின்னாலும் என் லைஃபே இருக்கிறது, என் லைஃபின் அழகே இருக்கிறது. நாம் எத்தனை சொல்ல எடுத்தோம், எத்தனை சொல்ல விட்டோம். மாணவியின் பேரால் நடத்தப்படுகிற மீலாதுங்கிறது ஏதோ மீலாது விழா நடத்துறாங்களா அப்படின்னு சில பேர் இது கொஞ்சம் கொச்சையா நினைக்கிறாங்க. இல்லை, உங்கள் தலைவிதியை மாற்றும் விழா இது. முஹம்மது ரசூலுல்லாஹை உங்கள் வீட்டோடு ஆக்கும் விழா இது, உணர்வோடு ஆக்கும் விழா
பள்ளிவாசல் அன்னூர் மஸ்ஜிதின் சங்கைமிக்க தலைவர் அவர்கள், பொறுப்பான செயலாளர், பொருளாளர், நிர்வாகிகளுக்கு நான் வாழ்த்து சொல்லுகிறேன். இன்னும் இது போன்ற நல்ல சேவை தொடர செய்வீர்களாக. எங்கள் அன்பு மௌலவி மரியாதைக்குரிய முஸம்மில் இர்ஃபானிக்கும் துஆ செய்வேன். இது போன்ற நல்ல பணிகளுக்கு உலமாக்கள் ஊக்கமளிக்க வேண்டும். இங்கே நிறைய ஆயங்கள் வந்திருக்கிறார்கள். எல்லா உலமாக்களும் மார்க்கத்தோடு, மார்க்கத்தின் உயர்வோடு, சமூக இதய துடிப்பில் அல்லாஹ்வையும் ரசூலையும் சுமக்க வையுங்கள். அவனை மறந்து ரசூலை விட்டு தூரமாகி இந்த சமூகம் இருக்கிற வரையிலும் என் வெற்றி எனக்கு தூரமாக தெரிகிறது. வெளிச்சம் எங்கோ மறைந்திருக்கிறது. நிழலாக வாழுங்கள், ரசூலுக்கு பின்னால் வெளிச்சத்தை தேர்ந்தெடுத்து வாழுங்கள். நீங்கள் சிறகடிக்க வேண்டும், பறக்க வேண்டும். குறிப்பிட்ட எல்லை அல்ல, அல்லாஹ் வரைக்கும் பறக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு, மன நிறைவோடு, இன்பத்தோடு அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி, மக்கள், உற்றார், உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நமது பிள்ளைகள் கல்வியிலே, ஈமானிலே, அமலிலே, ரிசுக்கில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. ஹயாத் வரைக்கும் முடங்கி விடாமல் பாதுகாப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு, மனநிறைவோடு, இன்பத்தோடு அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி, மக்கள், உற்றார், உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரிய ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. என நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். குறிப்பாக உலமா பெருமக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக தாய்மார்களுக்கும், இங்க பேசப்பட்டது போல ஆம்பளைகள் இது போல உங்களுக்கும், நீங்கள் அழகான குடும்பத்தை தாருங்கள், அருமையான பிள்ளைகளை உருவாக்குங்கள், அண்டலாரின் சோபன வாழ்க்கைக்கு சொந்தமாகுங்கள். நீங்கள் எந்த குடும்பத்தில் அழகாக ஆகிறீர்களோ அந்த குடும்பத்தில் தான் அவுலியாக்களை உருவாக்குகிறார்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட பெண்களாக இங்கே குவிந்திருக்கிற பெண்கள் மாத்திரமல்ல, நாடும் ஊரும் பெற்றெடுத்த பெண்களை ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி